Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் வீடியோ. ஸோ நான் பிகினிங் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வெறும் தியரி மட்டும் சொல்லாமல் கூடவே சேர்த்து எல்இடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வித் கிளியர் கோடிங்கோட பார்க்க போகிறோம். ஸோ நெவர் எவர் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 100 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ லோக்கல் ஷாப்ஸ்லேயே இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கவலைப்படாமல் இதை வாங்கிக்கலாம் லோக்கல் ஷாப்பில். ஸோ அடுத்து இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் அந்த பொருளோட டிஸ்டன்ஸை சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணலாம், மீட்டரில் கால்குலேட் பண்ணலாம், எனிதிங் யூ வாண்ட். ஓகேவா? இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ உங்களால் இதை வச்சு ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு 300 சென்டிமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிறத தான் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். இதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட 2 கண் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 ஹோல்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் வெளியில் வரும். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஹியூமன்ஸுக்கு கேட்காது. நார்மல் ஹியூமன்ஸோட காதில் இது கேட்காது. அதனால தான் இது பேர் அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சிட்டு ஸோ ரிட்டர்ன் வரும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஹிட் ஆகி ரிட்டர்ன் வர்றதை பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் கேப்சர் பண்ணிக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத வச்சு இது பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கும். இதுதான் இதோட நார்மல் பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல் இவ்வளோ தான். ஸோ இதோட பின் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசிசி இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிகர் பின் இருக்குது, அப்புறம் எக்கோ பின் இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் பின் இருக்குது. ஸோ விசிசிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் 5 volts இன்புட் கேட்கும். ஸோ ட்ரிகர் பின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டருக்கான ஒரு பின்னு. எக்கோங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ கிரவுண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரே ஒயரை பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒயரை பார்த்தீங்கன்னா நான் எக்கோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வர்ற ப்ரௌன் ஒயரை பார்த்தீங்கன்னா நான் ட்ரிகர்லேயும், பிளாக் ஒயரை பார்த்தீங்கன்னா விசிசிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டினோவில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விசிசி அண்ட் கிரவுண்ட் வந்து இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன். விசிசி அதாவது அந்த பிளாக் ஒயரையும் கிரே ஒயரையும் விசிசி அண்ட் கிரவுண்டில் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த ஒயிட் ஒயரையும் ப்ரௌன் ஒயரையும் பார்த்தீங்கன்னா நான் 2 and 3 கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், நான் 1 and 2 கொடுக்கல. ஸோ 2 and 3 கொடுத்துருக்கேன். 0 and 1 எப்போயும் நம்ம விட்டுறணும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங்கில் வந்து நம்மளோட அவுட்புட்டை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கோடிங்கில் என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன். ஸோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோடில் நம்ம இனிஷியலாக செட்டப் பண்ண வேண்டியதை மேலே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அதை வந்து ஈஸியாக கூப்பிட்டுக்கிறதுக்காக டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம் வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிப்போம். கான்ஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இன்டீஜர் எப்போயுமே மாற போகிறது இல்லைங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இன்டீஜருக்கு நீங்கள் கொடுக்குற பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிக் பின் அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் நான் ட்ரிகர் பின்னில் வந்து என்ன கொடுத்துருக்கணும் அந்த நம்பரை இங்கே கொடுத்துக்கிறேன். ட்ரிகர் பின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த நான் வச்சுருக்க பேர் அது ட்ரிகர் பின் அப்படிங்கிறது நான் வச்சுருக்க பேர். அது டிஃபால்ட் நேம் கிடையாது. ஸோ டோன்ட் வரி. 3 வந்து நான் அதை கொடுத்துருக்கேன் ட்ரிகர் பின்னை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கான்ஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு இதுக்காக ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து எக்கோ பின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் 2 ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ 2 தான் நான் என்னுடைய எக்கோ பின்னை கொடுத்துருக்கேன். அதாவது நான் ஒயிட் கலரில் கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து மறந்துடாதீங்க. இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு நம்ம வைக்கக்கூடாது. பிகாஸ் இன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ணணும். லாங்குன்னு நம்ம இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது அதெல்லாம் பெரிய நம்பர்ஸை சேவ் பண்ணிக்கும். ஸோ டியூரேஷன் அப்படின்னு நம்ம இதை கொடுத்துக்கலாம். டியூரேஷன் எதுக்காக அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த அவுட்புட் திரும்ப வருதோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டில் போட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸில் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம 33 சென்டிமீட்டர், 300 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் வரும் இல்லையா டிஸ்டன்ஸில். அதனால் நம்ம இந்த இடத்துல இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டியூரேஷனுங்கும்போது நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். டியூரேஷனுக்கு நம்ம எப்போவுமே
1000 milliseconds equal to 1 seconds தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சேஃப்டிக்காக இந்த இடத்துல லாங்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எப்பவுமே லாங்குன்னு கொடுக்குறத மறந்துடாதீங்க. டியூரேஷன் அப்படின்னு வந்தாலே லாங் கொடுத்துக்கோங்க, இன்ட்டு கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக பின் மோடு செட்டப் பண்ணணும். பின் மோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிகர் பின், எக்கோ பின், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கூடாது. எப்பவுமே ட்ரிகர் பின்னுங்கிறது அவுட்புட், எக்கோ பின்னுங்கிறது இன்புட். ஓகேவா? ட்ரிக் பின் கமா அவுட்புட், அப்புறம் எக்கோ பின் கமா இன்புட், இவ்வளோ தான் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒரு மெயினான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம். அதாவது நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல்ஸையும் ரிசீவ் பண்ணுற சிக்னல்ஸையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த கேல்குலேட் பண்ணதை நம்ம எந்த இடத்துல பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம மெயினாக சீரியல் மானிட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரியல் மானிட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த ஆர்டினோ கிட்டேருந்து நம்ம அனுப்புகிற சிக்னல்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி திரும்ப நம்மளோட சிஸ்டம்க்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் காட்டுறது தான் அதோட பேர். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டும்போது அது புரியும். ஸோ ஜஸ்ட் serial.begin அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுதான் அந்த சீரியல் மானிட்டரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ 9600 நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இது ஜஸ்ட் பாட் ரேட் தான், இது ஒரு டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் மாற்ற தேவையில்ல. அப்பப்போ நம்ம 11500 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் 9600ங்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின்னை ஆஃப் பண்ணணும். ட்ரிகர் பின் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஆன் பண்ணணுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அப்பப்போ ஆன் பண்ணிடக்கூடாது ட்ரிகர் பின்னை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேல்யூ வந்து மாறலாம். ஸோ டிஜிட்டல் ரைட் இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு நம்மளோட ட்ரிகர் பின்னை லோ பண்ணிடணும். ஸோ இப்போது நம்ம லூப்பில் கொடுக்க போகிற ப்ரோக்ராம் தான் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம லூப்பில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன், அந்த தியரிட்டிக்கலாக எப்படி இது பிரின்சிபல் ஒர்க் ஆகும்னு. இனிஷியலாக டிரான்ஸ்மிட்டர்லேருந்து சவுண்ட் வேவ்ஸ் அனுப்புது, அது வந்து ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிட்டர்ன் வர்றதை ரிசீவர் கேப்சர் பண்ணி அது எவ்வளோ செகண்டுக்குள்ளே திரும்பி வந்திருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணி அதை வச்சு நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக கொடுக்குது. இதுதான் அதோட ஜஸ்ட் பிரின்சிபல். அதை தான் நம்ம இதில் லூப்பில் கூட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் பின்னை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஜிட்டல் ரைட் கொடுத்து நம்மளோட ட்ரிகர் பின்னை ஆன் பண்ணுவோம். ட்ரிகர் பின்னை ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் கிடையாது, 10 மைக்ரோ செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோ செகண்ட்ஸை நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது ட்ரிகர் பின் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா டிலே மைக்ரோ செகண்ட்ஸ்னு கொடுக்கணும். இதில் வெறும் செகண்ட்ஸ் டிலே கொடுத்துடக்கூடாது. திரும்ப டிஜிட்டல் ரைட். எப்பவுமே ட்ரிகர் பின்னை நீங்கள் ஆஃப்லே தான் வைக்கணும். ஒரு செகண்ட் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ட்ரிகர் பின்னை நம்ம மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பல்ஸின் அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நம்ம எக்கோ பின்னை கூப்பிட்டுட்டு அந்த எக்கோ பின்னில் இருக்கிறதெல்லாம் டிஸ்டன்ஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ டியூரேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். டியூரேஷனுங்கிற நம்ம வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டியூரேஷனுங்கிற வேரியபிள்குள்ளே நம்ம இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா பல்ஸின் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எக்கோ பின்னை வந்து ஆன் பண்ணுறோம். ஓகேவா? எக்கோ பின்னை ஆன் பண்ணுறதுக்கு எப்பவுமே டிஜிட்டல் ரைட் கொடுக்கக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கோ பின் ஆன் பண்ணுறதுக்கு பல்ஸின் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ டிஜிட்டல் ரைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை எல்லாத்தையும் ஆன் பண்ணக்கூடியது, பட் இன்புட்டை ஆன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பல்ஸின் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பல்ஸின் ஆக்டிவேட் ஆகி இந்த எக்கோ பின் வந்து ஸோ இந்த எக்கோ பின்னில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ டியூரேஷனுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா டியூரேஷன், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, டிஃபால்ட் ஃபார்முலா டியூரேஷன் இன்ட்டு 0.034/2. இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபார்முலா தான், இதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம ப்ரோக்ராமை. ஸோ நம்ம கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் கொடுப்போம். ஸோ அப்லோட் கொடுத்த உடனே அப்லோட் ஆகிடும் நினைக்கிறேன்.
ஐ கெஸ் கம்பைலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரிஞ்சிடுச்சு. ஓகே, அப்லோட் கம்ப்ளீட்டட். ஓகே, நம்ம அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நம்ம எப்படி நம்ம பார்க்குறது நம்மளோட அவுட்புட்டை? சீரியல் மானிட்டர்னு நான் சொன்னேன். ஸோ சீரியல் மானிட்டர் எங்கே வரலையேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தான் அதை எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ டூல்ஸில் போயிட்டு சீரியல் மானிட்டர்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை நீங்கள் Ctrl+Shift+Mன்னு கொடுத்து கூட நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? குட்டியாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். அது பாட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேண்டை குறுக்க வைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், டிஸ்டன்ஸ் பாருங்கள் 7 அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். 7, 9, 8 அப்படின்னு கொஞ்சம் நான் கிட்ட எடுத்துகிட்டு போனேன்னா ஸோ 4 அது மாதிரி வருது. ஸோ 4, ஓகே, 3, 2 அப்படி தான். ஓகேவா? கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன்னா ஸோ 12, 11. ஸோ இதுதான் கைஸ். இப்படி தான் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம குறுக்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆகிடும். இதை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். அதாவது இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 LED இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 எனக்கு க்ரீன் லைட் ஆர் ரெட் லைட் எரியணும். டிஸ்டன்ஸ் 15க்கு அதிகமாக இருந்தால் எனக்கு க்ரீன் லைட் எரியணும். அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா எனக்கு ஒயிட் லைட் எரியணும். அந்த மாதிரி நம்ம LED இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த இடத்துல ப்ரோக்ராம் கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு LEDஸும் எரியிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நான் காட்டுறேன். அதோட ப்ரோக்ராமையும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?